ஸ்ரீ தாமிரபரணி மாஹாத்மியம் 28ஆம் அத்தியாயம். தாமிரபரணி நதி இந்திரகீல க்ஷேத்திரத்தில் சிவபெருமானை வழிபடுகிறார். அகஸ்திய கூடம் பிரம்மலோகத்தை போல அற்புதமாக இருந்தது. தேவி தாமிரபரணி முனிவரின் ஆசிரமத்திற்கு அடுத்த விஷங்க நகரத்தில் வசித்து வந்தார். ஒரு நாள் காலையில் அவருடைய தோழி குமுத்வதி தேவியின் அழகிய முகத்தில் கரும் புள்ளிகளை கவனித்து அவளுக்கு ஒரு கண்ணாடியை கொடுத்தார். தேவி உடனடியாக முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். மிகுந்த மரியாதையுடன் வரவேற்கப்பட்ட அவள் காலையில் தன் முகத்தில் கரும்புள்ளிகள் தோன்றுவதற்கும் மாலையில் மறைந்து போவதற்கும் காரணம் என்ன என்று அவரிடம் கேட்டாள். அகஸ்திய மாமுனிவர் பதிலளித்தார். பிராமணர்களையும் பசுக்களையும் கொல்பவர்கள், குருவின் மனைவியை விரும்புபவர்கள், மது அருந்துபவர்கள் மற்றும் நன்றி கெட்டவர்கள் உள்பட மகா பாவிகள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தண்ணீரில் நீராடி சுத்திகரிக்கப்பட்டு பறந்து செல்கிறார்கள். அந்த பாவங்கள் உங்கள் முகத்தில் கருப்பு புள்ளிகளாக காணப்படுகின்றன. இதிலிருந்து விடுபட நீங்கள் புனிதமான இந்திரகீல திருத்தலத்தில் சிவ விரதத்தை மேற்கொள்கிறீர்கள். இந்திரகீல க்ஷேத்திரம் இப்போது பாப விநாசம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திரகீல திருத்தலத்தின் புனித தன்மை விருத்திராசுரனை கொல்ல ஆயுதம் தயாரிப்பதற்காக தேவேந்திரன் ததீச்சி முனிவரின் முதுகெலும்பை பெற்ற கதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. தேவேந்திரன் அக்னி தேவர் மற்றும் பிற தேவதைகளுடன் இணைந்து ததீச்சி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று தனது கோரிக்கையை தெரிவித்தார். ததீச்சி முனிவர் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஆளானார். கர்மாவின் மூலம் உயிரினங்கள் புண்ணியத்தை அடைகின்றன, துன்பத்தையும் அறுவடை செய்கின்றன. அறியாமை உள்ளவர் மாயையின் சக்தியால் ஏற்படும் மாயைக்கு ஆளாகிறார். ஞானி அப்படி இல்லை. படைக்கப்பட்ட உயிரினங்களில் தேவதைகள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் தங்கள் சொந்த நோக்கத்திற்காக மற்றொரு நபரை தொந்தரவு செய்வது நியாயமா? அல்லது என் மீதுள்ள கருணையால் தான் உடலில்லாத நிலையில் தர்மம், அர்த்த, காம மற்றும் மோட்சம் ஆகிய 4 புருஷார்த்தங்களையும் பின்பற்ற இயலாது. ஆனால் எல்லா தர்மங்களிலும் மற்றவர்களுக்கு உதவுவதே மிக பெரியது. அது அப்படி இல்லையா? இந்த உடலை தேவர்கள் எனக்கு புண்ணியத்தை பெறுவதற்காக கொடுத்தார்கள். நான் தேவர்களுக்கு கொடுத்து நல்ல நிலையை அடைவேன். அவர் தனது முடிவை தேவதைகளிடம் தெரிவித்தார். அவர் யோகத்தில் அமர்ந்தார். உடலில் உள்ள 5 கூறுகளையும் 5 அடிப்படை கூறுகளாகவும் அடிப்படை குணங்களில் உள்ள குணங்களாகவும் பிராணவாயுவை தலையில் உள்ள மகா பத்மத்தில் உள்ள அமிர்தாலயத்திற்கு கொண்டு சென்றார். அந்த பிரகாசம் அவரது உடலை விட்டு பிரம்மரந்திரம் தலையின் மேற்புலத்தில் உள்ள நுட்பமான துளை வழியாக வெளியேறி ஆதித்யலோகம் மற்றும் பிரம்மலோகத்திற்கு சென்றது. பிரம்மதேவரும் தேவர்களும் ததீச்சி முனிவரின் தியாக செயலை பாராட்டினர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மற்ற தேவர்களும் ததீச்சி முனிவரின் உடலின் எலும்புகளிலிருந்து வஜ்ராயுதத்தை தயாரிக்க விஸ்வகர்மாவிடம் கேட்டார்கள். விஸ்வகர்மா பகவானிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு முனிவரின் உடலின் அருகே சென்றார். உடலில் இருந்து ஒரு உயர்ந்த பிரகாசம் கொண்ட துளி வெளிப்பட்டு இடி முழக்க குரலில் விஸ்வகர்மாவிடம், உடலை ஒருபோதும் தரையில் வைத்திருக்கலாகாது. எந்த தீயவனும் இந்த உடலின் மீது கண் வைக்கக்கூடாது. எலும்புகளில் இருந்து வஜ்ராயுதத்தை உருவாக்கு என்று பேசி வானத்தில் மறைந்தார். விஸ்வகர்மா வஜ்ராயுதத்தை தயாரித்தார். பூமி அதன் எடையை தாங்க முடியாமல் ஒரு சூறாவளியில் ஒரு கப்பல் போல நடுங்கத் தொடங்கியது. அனைத்து உயிரினங்களின் பரிதாபகரமான கூச்சலும் எழுந்தது. பின்னர் தேவேந்திரனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் 16 மலைகளில் மகேந்திரா, மலையா, விந்தியா, இமயமலை, கந்தமாதனம், கலிந்தமலை, மணிகூடம், கலஞ்சனா, கோணச்சலம், சந்திரகூடு, மந்தரா, சஹ்யா, சரத்வதி, அம்பரா, சங்ககூடம் மற்றும் மகாமேரு முனிவரின் உடலின் எலும்புகளின் சமநிலையை ஆணிகளால் அடிக்க முடிவு செய்தனர். தேவேந்திரனால் ஆணி அடிக்கப்பட்டதால் அவை இந்திரகீலா திருத்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை தர்மஸ்தலங்கள், பாவங்கள் அழிக்கப்படும் இடங்கள். இங்கு ஒரு சிறிய தவம் கூட 8 பெரிய சித்திகளை பெறுகிறது. தேவேந்திரன் விஸ்வகர்மாவிடமிருந்து வஜ்ராயுதத்தை பெற்று அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி விருத்ராசுரனை கொன்றான். அனைத்து உலகங்களிலும் அமைதி திரும்பியது. அகஸ்திய மாமுனிவர் சிவ விரதத்தை தேவி தாமிரபரணியிடம் விரிவாக
தெளிவாக விளக்கினார். இந்த விரதத்தை சூரியன் மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தில் தனுர் ராசியில் நுழையும் போது தொடங்கி தைஷ்ய மாதத்தில் சூரியன் மகர ராசிக்கு செல்லும் போது, அதாவது தை மாதத்தில் முடிக்க வேண்டும். ஆச்சாரிய பூஜை செய்த பின்னர் ஆற்றங்கரை, மலை கோபுர தொழுவம் அல்லது ஆலயத்தின் மாட்டு சாணத்தால் சுத்தம் செய்து பொருத்தமான இடத்தை தயார் செய்யுங்கள். 5 வண்ணங்களை கொண்ட தாமரையால் ஒரு வடிவமைப்பு கோலம் தயாரித்து அதில் சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் வணங்குங்கள். ஸ்ரீருத்ர மந்திரங்களால் ஆவாகனம் போன்றவற்றை செய்யுங்கள். அதன் தெற்கு பக்கத்தில் ஸ்வஸ்தி என்ற வடிவமைப்பில் ஒரு பானையை அமைத்து நூலால் போர்த்தி உணவு தானியங்களால் நிரப்பி பூமி தேவியை வணங்கி பூஜை செய்யுங்கள். நல்ல பில்வ பத்திரங்கள் மற்றும் அக்ஷதங்களாலும் அன்னை பார்வதியை தாமரை மலர்களாலும் அர்ச்சனை செய்து பின்வரும் 8 இணை பெயர்களை உச்சரிக்கவும். சிவ, சோம, ஈசான, சங்கர, ஹர, கிரிசா, பீமா, சாந்தா, சர்வா, கங்காதரா, சசிதரா, காமதா, காமதகனா, சுலி, உக்ரா, சம்பு, பர்கா, பார்வதி, கிரிஜா, ஆர்யா, கௌரி, அம்பா, சாம்பவி, துர்கா, மாயா, ஹைமவதி, பஞ்சமி, காளி, காத்யாயினி, இலா, அன்னதா, சத்யா, அருணா, ஸ்ரீ. தூபம், தீபம், நெய்வேத்தியம், தாம்பூலம், நீராஜனம் போன்றவற்றை செய்து மந்திரங்களுடன் அர்க்கியத்தை 3 முறை கொடுங்கள். வேதாந்தத்தின் சாராம்சம் கொண்ட ஸ்தோத்திரங்களை ஓதி செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கவும். தானியங்கள் நிறைந்த பானையை தட்சிணையுடன் குருவிடம் மந்திரத்துடன் கொடுங்கள். மீண்டும் வர பிரார்த்தனையுடன் உத்தியபானம் செய்யுங்கள். 1 மாதம் முழுவதும் தினமும் இதுபோல பூஜை செய்யுங்கள். ஹவிஸ் மட்டுமே உணவாக உட்கொள்ளுங்கள். சூரியன் மகர ராசியில் நுழைந்ததும் முன்பு போலவே பூஜை செய்த பின்னர் புள்ளிகள் கொண்ட அடர் வெள்ளை அல்லது பழுப்பு நிற கன்றுடன் கூடிய பசுவை தட்சிணையாக தானமாக கொடுத்து குருவுக்கு மந்திரத்துடன் கொடுங்கள். பிராமணர்களுக்கு உணவளித்த பின்னர் பரணமாக உணவை உண்ணுங்கள். இவ்வாறு ஒரு நாள் 3 அல்லது 5 தினங்கள் பூஜை செய்தால் அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவன் மற்றும் பார்வதியின் ஆசிகளை எல்லா காலங்களுக்கும் பெறுவார். அவருக்கு நீண்ட ஆயுள், செல்வம் போன்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். அதன்படி தேவி தாமிரபரணி இந்திரகீலத்தில் சிவபூஜை விரதத்தை நிறைவேற்றி அகஸ்திய முனிவரையே குருவாக கொண்டு தீட்சை எடுத்து கொண்டார். 5 தினங்கள் பக்தியுடன் பூஜையை முடித்ததும் சிவபெருமான் ஜோதி ஒளி வடிவத்தில் மற்றும் பேரின்பத்தின் லிங்கமாக தரையிலிருந்து தோன்றினார். தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். தெய்வீக இசை ஒலித்தது. ஸ்தோத்திரங்கள் எங்கும் கேட்டன. தேவி தாமிரபரணி ஒரு அழகான தோற்றத்தில் ஸ்தோத்திரத்தில் வெளிப்பட்டாள். லிங்கத்திலிருந்து சிவபெருமான் 3 விழிகளுடன் தலையில் கங்கை, தொண்டையில் நீல விஷக்குறி, திரிசூலம் மற்றும் பிற ஆயுதங்களை ஏந்தியபடி மயக்கும் வடிவத்துடன் தோன்றினார். அவர் தாமிரபரணி நதியிடம் கூறினார், நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் எங்கள் அருளால் நிறைவேறும். உங்கள் நீரில் நீராடுபவனோ அல்லது உங்கள் பாதங்களில் தியானம் செய்பவனோ அவரது அனைத்து பாவங்களும் அவற்றில் கோடிக்கணக்கானவை கூட நெருப்பில் பஞ்சு மூட்டைகள் போல அழிக்கப்படும். இந்த பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்து தீர்த்தங்களும் அவர்களால் குவிக்கப்பட்ட பாவங்களை சுத்தம் செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் உங்களிடம் வருகின்றன. இந்த திருத்தலம் இனிமேல் பாப விநாசம் என்று அறியப்பட வேண்டும். மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தில் அதன் நீரில் நீராடி சிவபெருமானின் தரிசனம் பெற்றவருக்கு மறுபிறவி ஏற்படக்கூடாது என்றும் தாமிரபரணி நதி பிரார்த்தனை செய்தார். சிவபெருமான் அவளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி லிங்கத்தில் மறைந்தார். தாமிரபரணி குரு பூஜையை முடித்து அகஸ்திய முனிவருடன் தனது இருப்பிடத்திற்கு திரும்பினார். தாமிரபரணி நதி குப்த ஸ்ருங்காவில் உள்ள குகையில் இருந்து 5 நீரோடைகளாக தொடங்குகிறது. அவற்றில் வருணன், கமலா மற்றும் அமிர்ததாரா என்ற 3 நீரோடைகளும் மேற்கு நோக்கி பாய்ந்து தெற்கே திரும்பி கடலில் கலக்கின்றன. மகாநதி தாமிரபரணி கிழக்கு நோக்கி பயணித்து கடலுடன் கலக்கிறது. புனித நதியின் 2 கரைகளிலும் பல தீர்த்தங்களும் ஆலயங்களும் உள்ளன. தேவர்கள், ரிஷிமுனிவர்கள், சித்தர்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் பலர் இந்த இடங்களில் வசிக்கிறார்கள் மற்றும் தாமிரபரணி நதி தேவியை வணங்குகிறார்கள்.
புழுக்கள் மற்றும் பூச்சிகள், மரங்கள் மற்றும் புல் கூட இங்கே முக்தி அடைந்துள்ளன. மனிதர்கள் குறித்து என்ன கூற வேண்டும்? பல தீர்த்தங்களில் பின்வருபவை புராணங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றன. சல தீர்த்தம், தீப தீர்த்தம், கஜேந்திர வரதா ஆலயம், புதார்ஜுனபுரம், மகாதுர்கலயம், மணிகிரீவபுரம், சோமராஜ விமோச்சனம், வியாசாசிரமம், ரோமச்சத்திரம், மகாஜோதிர்வனம், சாய தீர்த்தம், 4 மந்திர தீர்த்தம் மற்றும் அக்னிவாயு தீர்த்தங்கள், பிரம்மவிருத்தபுரம், விஷ்ணுகாமம், ஸ்ரீ வைகுந்தம். வேதவியாசர் இந்த புனித நீரில் வெறும் நீராடலில் பெரும் நன்மைகளை விளக்குவதற்காக ஒரு கதையை விவரித்தார். 28ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.